முருகர் இப்படி பண்ணுவாருன்னு கனவுல கூட நினைக்கலங்க நாங்க. 10 வருஷமா வேண்டுதல் வச்சதில நெறைய முறை கேன்சல் ஆயி, இந்த முறை விடாப்பிடியா போயே அவர பார்த்துடணும்னு சொல்லி, நாங்க போனதுக்கு அவரு என்ன தெரியுமா செஞ்சாரு? அத இந்த வீடியோல பாருங்க சொல்றேன். அதுக்கு முன்னாடி நாங்க இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி போகும்போதெல்லாம் கேன்சல் ஆகும்பொழுது, உடனே இந்த வாட்டி டிக்கெட் போட்டும் கேன்சல் ஆயிட்டு, திரும்ப கன்னியாகுமரி வரைக்கும் போய் அங்கேருந்து ரிட்டர்ன் பஸ்ஸில தான் வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்கலாம் பாருங்க. கன்னியாகுமரி விசிட் எல்லாம் போட்டிருந்தேன். இப்போ பஸ் எட்டுனது கொண்டு வந்து இங்க விட்டுட்டாங்க. அங்கேருந்து ஒரு குட்டி பஸ்ஸ புடிச்சு, உள்ள கோயில் அடிவாரம் அந்த வரைக்கும் வந்தாச்சு. வந்த உடனே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்ததே மதியம் ஒரு 12 மணி போல் தான் திருச்செந்தூருக்கு பிளான் பண்ணி வந்திருந்தோம். காலையில் முழுக்க கன்னியாகுமரியில் சுற்றி பார்த்துட்டு உடனே பஸ்ஸை பிடிச்சி ஒரு 2 மணி நேரம் ஆச்சுங்க ட்ராவல் பண்ணி வரத்துக்கே. அந்த வர வழியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. வந்த உடனே நேராக போயிட்டு என் பையனுக்கு வேண்டுதலே இத்தனை வருஷம் தள்ளி போனது 10 வருஷம் காத்திருப்பு, 2வது மொட்டை கொடுக்கணுன்ட்டு, திருச்செந்தூருக்கு மொட்டை அடிக்கணுன்ட்டு. இந்த முறை விட்டுறவே கூடாதுன்னு போய் முதல்ல வேக வேகமாக நான் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டு நாழிக்கிணறுல குளிச்சுட்டு அப்புறம் பீச்சிலெல்லாம் குளித்து முடித்த கையோடவே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் லைனில் போய் நின்றுட்டோம். லைனா அப்படி தானே கேட்குறீங்க? லைனே கிடையாதுங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக குயிக்காக போய் 10 நிமிஷத்தில் 3 நிமிஷம் அதே இடத்துல நின்று சாமி தரிசனம் கிடச்சிது. அப்புறம் வந்து வெளியே சொன்ன உடனே நிறைய பேர் ஷாக் ஆனாங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்களே, என்னது நீங்கள் போய் இவ்வளோ குயிக்காக சாமி பார்த்தீங்களா? நான்லாம் போய் ரிட்டனே வந்துட்டேன் பார்க்காம அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு பூரிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூருக்கு நாங்கள் வேண்டுதலாக வச்சதுன்னு பார்த்திங்கன்னா, என் பையனுக்கு மொட்டை அப்படின்றது. அவனுக்கு மட்டும் அடிக்கக்கூடாது, எனக்கும் சேர்த்து கொடுக்கணுன்ட்டு நானுமே நிறைய கட் பண்ணிவிட்டு என்னுடைய முடியை கொஞ்சோண்டு கொடுத்து அந்த பீச்சில் கரைக்க சொன்னாங்க. அதை போட்டுட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். சாமி தரிசனத்துக்கு அளவே இல்லைங்க. அவ்வளோ கண்கொள்ளாத காட்சி. நாங்கள் எதுக்கு வெயிட் பண்ணியிருந்தோமோ அந்த 3 நிமிஷம் தரிசனத்துக்கு ஐயோ அப்பா அப்படின்றது அந்த இடத்த விட்டு நகரக்கூட முடியல. உள்ளே இருந்தவங்களும் சரி நின்னே பாருங்கள், நீங்கள் வெயிட் பண்ணியே பாருங்கள் அப்படின்னு சொல்லி என் பையனெல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சே பார்த்தாங்க. அங்கேருந்து முடிச்சு தரிசனம் கையோடு ரிட்டன் வந்துட்டு அங்கேருந்துமே எங்களுக்கு டேரக்ட் ட்ரெயின் கிடையாது. திருநெல்வேலி வந்து அங்கேருந்து திரும்ப ட்ரெயின் பிடிச்சி எங்கள் சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டோம். சாமி தரிசனம் சூப்பராக இருந்தது. நீங்களும் இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.